ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வடை பண்ணுறதுக்கு நான் இப்போ 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம கேரட் துருவோம் இல்லையா, சின்ன சின்னதாக அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ துருவி வச்ச உருளைக்கிழங்கு கூட நம்ம ஒரு பவுல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சின்ன சின்னதாக வெட்டி வச்ச பல்லாரி சேர்த்துக்கலாம். அது போக மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு உளுந்த வடைக்கெலாம் தட்டுவோம்ல, அதே மாதிரி தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வடைக்கு போடுற மாதிரி தட்டியும் போடலாம், இல்லைனா போண்டா மாதிரியும் போடலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.